சுந்தரநாத் பல்கலைக்கழக கல்லூரி நாகம்பட்டி தமிழ்துறை உதவி பேராசிரியராக இருக்கிறார். சாந்திவனத்து வேர்கள். இந்த சாந்தி அப்படிங்கிற போது எனக்கு காதல் ஏதாவது தோல்வி அடைஞ்சு அமைதி நிலைக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த புக்கு சாந்தி அப்படின்னால அமைதி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு வந்துச்சு. ஆனா அதை வாசிக்கும் போதுதான் தெரியுது, ஏழ்மையா இருந்தாலும் ஒரு வேலை குறைவான வேலையா மதிச்சு அவங்க வேலை நெத்தி வேறும் நிலத்தில் சிந்தி உழைச்சாலும் அந்த வறுமை கோடு வறுமை அவங்க கண்ணை அடைச்சு அவங்க படும் துயரத்தை நம்ம புக்கில் வாசிக்கும் போதுதான் தெரியுது. அவ்வளோ ஒரு கண்ணீர். நான் ரொம்ப நாவல் வாசிச்சிருக்கேன். இந்த நாவல் தத்ரூபமா, அதாவது அந்த ஊர்ல போய் நடக்கிற நிகழ்வுல நம்மளும் கூட நின்று கண்ணால பாக்குற மாதிரி இருந்தது வாசிக்க. அப்பதான் வாசிக்க சார் முந்தானத்து தான் அந்த புக்கை கொடுத்துருந்தாங்க. சாந்திவனத்து வேர்கள் வாசிக்கும் போது நேற்று ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 15 சாப்டர் வாசித்தேன். ஒரு நேரத்து ஒரு 5 சாப்டர் வாசித்தேன். அந்த 20வது சாப்டர்ல வாசிக்கும் போது பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நம்மளா இருந்தாலும் அப்படிதான் உடனே செஞ்சிருப்போம். அவன் கருப்பு அவ்வளவு வேதனைய குமுறல்களை மனசுக்குள்ள வைத்திருந்து நம்மளும் இதே ஊருக்கு நான் பணிக்கு வரணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப முன்னுரையை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சாந்திவனத்து வேர்கள் கவிஞர் திருநாவுக்கரசன் ஐயா எழுதிய ஒரு நாவல். இது ஒரு சமூக நாவல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த நூல் 2012 வெளிவந்திருக்கு. மயானத்தில் பிணங்களை எரிப்பதை வாழ்வாதாரமாக கொண்ட சங்கிலி என்ற வெட்டியான் அவல வாழ்க்கையும் அவனுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கும் சமூகத்தின் மேட்டிமை தனமும் இந்நாவலில் ஆழமாக விவரிக்கப்பட்டுள்ளன. அடித்தள மக்களின் யதார்த்தமாக படம் பிடித்து காட்டும் முக்கிய படைப்புகளில் இதுவும் ஒன்றாகும். நம்ம இப்ப பார்த்திருக்கோம், வாஞ்சநாதன் ஆஸ்படுகளை எழுதுக. இப்ப ஒரு டெலிவரிக்கு போகும்போது அந்த தெருவுக்குள்ள போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னா அந்த கதையை நம்ம நேர்ல பார்க்கல, புக்கு வழியா புத்தக நூலின் வழியா நான் வாசிச்சிருக்கேன். அதே கதையை தான் இருந்தது. என்ன அப்படின்னா, மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மாதிரிதான். ஒரு வெட்டியான் அந்த தெருவுக்கு போகக்கூடாது அப்படின்னா, சிறு வயதுல வெட்டியான் ஊருக்கு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப வாசிக்கும் போது தெரியுது, இதெல்லாம் இப்படிலாம் செய்யக்கூடாது போல, இப்படிலாம் செஞ்சா அது தவறு போல அப்படின்னு இப்பதான் தெரியுது. ஆனா உதவி பண்றவங்க பண்ணத்தான் செய்யறாங்க. அந்த வெட்டியானுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் ஒரு வயிற்று சோத்துக்கு அவனுடைய பணிவும் அவனுடைய பணியும் அவ்வளவு மன உந்துதலோட வேலை பார்த்திருக்கான். அப்புறம் படைப்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார், படைப்பாளர் பத்தினா நாவலாசிரியர் திருநாவுக்கரசன் ஐயா மதுரை மாவட்டம் அனுப்பானடியை சேர்ந்தவர். கோவில்பட்டி கனரா வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மரணமறை 2006 அந்த புக் வெளியிட்டிருக்காரு. தந்தை மகனுக்கு என்ற கவிதை தொகுப்பை 2007 தமிழ் படைப்பு உலகத்தில் இயக்கியுள்ளார். சாந்திவனத்து வேர்கள் மூலம் தனது முதல் புதின நூலுக்கு பங்காற்றியுள்ளார். தனது படைப்பின் வழி சமூகத்தின் கடைக்கோடி மனிதனான வெட்டியான் சங்கிலியின் சமூக இருப்பை கேள்விக்குள்ளாக்கும் குண அம்சத்தை புதினத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார். சமூகத்தின் மீதான தாக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேலையும் தாழ்ந்ததல்ல, வேர்வை சிந்தி நேர்மையான வழியில் சம்பாதிக்கும் ஒவ்வொரு தொழிலாளியின் உழைப்பும் மதிக்கப்பட வேண்டியது. சமூகத்தின் மீதான விமர்சனங்களோடும் தங்கள் வாழ்வியலுக்கான தீர்வுகளோடும் தலித் வகைப்பட்ட பாத்திரமான புனை இலக்கியங்களை இமயம், பாமா, பூமணி போன்ற எழுத்தாளர்கள் படைத்து வந்துள்ளார். குறிப்பாக அடித்தள மக்களின் கதைப்பரப்பை விளிம்புநிலை மனிதர்களின் சமூக வாழ்வும் சீரழிவும் அப்பட்டமாய் பதிவு செய்திருக்கிறார். அப்படியான ஒரு பதிவு மயானத்தில் பிணம் எரிப்பதை வாழ்வாதாரமாக்கி ஜீவிதம் பண்ணும் வெட்டியானின் அவல வாழ்வை புனைக்கதையாக்கிய படைப்பாளர் ஆண்டாள் பிரியதர்சனின் நூல் தகனம் என்னும் புதினம். தகனத்தின் தொடர்புமாய் புதினமாய் சமீபத்தில் வரவான சாந்திவனத்து வேர்கள் என்ற 2012 கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். கதைக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஒடுக்குமுறைக்கு ஆளான வெட்டியான் சமூக மக்களின் வாழ்வியல் போராட்டத்தை கதைக்களமாக கொண்டுள்ளது. இக்கதையில் வரும் கருப்பு 3வது மகன், வெட்டியான் சங்கிலியினுடைய 3வது மகன். தந்தை சங்கிலி பிணம் எரிக்கும் தொழிலை செய்து வருகிறார். ஊர் திண்ணேடி வலசை, ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு கிராமம். அக்கிராமத்தாரின் உறவற்ற தனித்ததொரு ஒற்றை குடிசை வாசியாய்
வெட்டியான் சங்கிலி. சங்கிலியின் மனைவி பிச்சாயி, மகள் பெருமாயி, மகன் கருப்பாசாமி. புதினாசிரியர் கூறுவது போல இவன் வாழ்க்கையோ ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் அங்கங்க அறந்து கிடந்தது. ஆனா பேருதான் சங்கிலி. சங்கிலினா ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும். இது ஒன்றோடு ஒன்று அறந்து கிடந்த நிலை என்பது. வெட்டியான் சங்கிலியின் வாழ்வு என்பது குடிசை ரகத்திலும் சேர்க்க முடியாது. குட்டுச்சுவரிலும் ஓலை வயப்பட்ட ஒற்றை குடிசை என்று அமைக்கப்பட்டதான் வெட்டியான் சங்கிலியின் இருப்பிடம். சங்கிலியின் உடைமை என்பது என்ன அப்படின்னா, நம்மளாம் சொல்லுவோம் ஆடம்பரனுடைய வாழ்க்கை தான் அவனுடைய சொத்து அப்படிமா. அதெல்லாம் கிடையாது. சங்கிலி அவனுடைய சொத்து அப்படிங்கும்போது ஈயப்பாத்திரம், சட்டி, அலுமினிய தூக்குவாளி, உலைமூடி, விழுமுடிந்த மண்ணு, மண்பானைகள், மண்பானை உடைந்த மூடி, இதுதான் அவனுடைய சொத்து. சங்கிலியின் வாழ்க்கை தடுமாற்றத்துடைய பயந்து பயந்து அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து அவனுடைய வாழ்க்கை நடத்திருக்கான். விளிம்பு நிலை மனிதனின் வசிப்பிட அவலத்தையும் வாழ்வியல் வறுமையையும் உயிர்த்துணர வழி செய்கிறது இந்த சாந்திவனத்து வேர்கள் புதினம். தள்ளாட்டமாய் பயணிக்கும் வெட்டியான் சங்கிலியின் குடும்பத்திற்கு மேட்டிமை ஜாதியினரால் நிகழ்வுறும் அவமதிப்புகள், தாக்குதல்கள், பாலியல் வன்புணர்வுகள், நிராகரிப்புகள், வலுக்கட்டாய தண்டனைகள் என்பதை புதின விரிவடைந்து வாசகத்தை அதிகமா நம்ம வாசகத்தை உள்ளாக்கி உள்ளது. இந்த நிலை கலக்கமுறவும் நிலை தடுமாறவும் செய்திருக்குது. சங்கிலி நாவலின் முதன்மை கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, கதாநாயகன் திண்ணேடி வலசை இந்த கிராமத்துல ஒதுக்குப்புறமாக ஒற்றை குடிசையில் வாழும் வெட்டியான் சுடுகாட்டில் பிணமெரிக்கும் தொழில் செய்து தன் குடும்பத்தை காப்பாற்ற போராடும் விளிம்பு நிலை மனிதன். பிச்சாயி சங்கிலியின் மனைவி, வறுமையிலும் கணவனுக்கு துணையாக நின்று குடும்பத்தை நடத்தும் உழைக்கும் பெண். பெருமாயி சங்கிலி பிச்சாயி தமிழின் மகள். மேட்டிமை ஜாதியினரால் ஜாதிய வன்கொடுமைக்கும் அடக்குமுறைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் ஆளாக்கும் அப்பாவி பெண். கருப்பசாமி சங்கிலியின் மகன். வறுமை சூழலிலும் தன் குடும்பத்தின் நிலையை உணர்ந்த சிறுவன். உடையப்பன், பச்சையப்பன் போன்றோர் சங்கிலியின் குடும்பத்திற்கு பொது இடங்களில் சுதந்திர மறுப்பு, செருப்பணிய தடை, உடை சார்ந்த கட்டுப்பாடுகள் என பல வடிவங்களில் சாதிய கொடுமை நிகழ்த்தின் எதிர்மறை கதாபாத்திரங்களாக அமைஞ்சிருக்க. ஆளும் வர்க்கத்தின் அடக்குமுறை என்ன அப்படின்னா, சாதி அதிகாரம் வெட்டியான் சங்கிலியின் குடும்பத்திற்கு பன்முக வடிவ நிலையில் வெளிப்படுவது. ஆனா உள்நோக்கத்தோடையே அந்த வெட்டியான் சங்கிலிக்கு இன்னல்கள், துன்பங்கள் கொடுத்தாலும் சங்கிலி வெளிக்கு வந்தா மறுநாள் நம்ம குடும்பத்தையே தீக்கரை ஆக்கிடுவாங்க அப்படின்னு மன பயத்திலேயே அவன் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்திருக்கான். அவர் வெட்டியான் சங்கிலியின் குடும்பத்திற்கு தெருக்கள், கோயில்கள், வயல்வெளிகள்ல பொது இடங்களிலும் அவங்களுக்கு செல்வதற்கு மறுப்பு. விரிவானதொரு நிகழ்வா பதிப்பாசிரியர், அதாவது நாவலாசிரியர் திருநாவுக்கரசன் ஐயா விளக்கி இருக்கிறாரு. இந்த குறிப்பாக வெட்டியான் சங்கிலி ஆளுகை புரியும் சுடுகாட்டில் கூட அவன் மேல் ஜாதியினரால் ஆதிக்கத்தால் இயங்குவதையும் மிக நுணுக்கமாகவே ஐயா புனைந்திருக்கிறார். வெட்டியான் சங்கிலி குடும்ப உறுப்பினர்கள் மீதான வசை சொற்பிரயோகமும் வன்முறை தாக்குதலும் அதிகமாக இருந்திருக்கு. மனித குலத்தின் நடத்தை முறைகள் வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழல் அமைந்திருக்கு. ஒரு பக்கம் வாழ்வின் துயரங்கள் என்னென்ன அப்படின்னா, வெட்டியான் சங்கிலி குடும்பம் உயிர் வாழ்தல் என்பது வாக்கரசியால் தான் நீட்டி இருப்பதை இந்த புதினத்தின் வழியை நம்ம அறியலாம். புதினம் சுட்டி செல்லும் அதே வேளையில் பின்னமெரிக்கும் தொழிலாளிக்கு அசைவ உணவின் சுவை என்பது மரண வீட்டு நிகழ்வுகளில் மட்டும்தான் அறிந்துணர முடியுது. புதினம் வெளிக்காட்டுவதோடு அவர்களின் துயரம் மிக வேதனை அளிக்கிறது. இந்த நாவல்ல வாசிக்கும் போதுதான் தெரியுது, ஒரு வெட்டியானுக்கு நிகழும் சோதனைகள், துன்பங்கள் அத்தனையும் கடந்து அவன் அந்த திண்ணேடி வலசையில அவன் கூடி வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு நாவல் அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கேன். மிக்க நன்றி.